Example 2.24. Write an AP whose first term is 20 and common difference is 8. நம்மளை என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் எழுத சொல்கிறாங்க. அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் எழுதணும் அப்படின்னா நமக்கு ரெண்டு வேல்யூ தெரியணும். ஏ அண்ட் டியோட வேல்யூ தெரியணும். ஏ அப்படின்னா ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட் டேர்ம் கொடுத்துருக்காங்களா, அண்ட் டி அப்படின்னா காமன் டிஃப்ரென்ஸ்னு அர்த்தம். அதுவும் கொடுத்துருக்காங்களா, ஏஎன்டி வேல்யூ கிடச்சிருச்சா. ஸோ இப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும், அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் எழுத முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ரைட் திஸ். ஏ ஈக்குவல் டு 20 எழுதிக்கங்க. செகண்ட் லைன் டி ஈக்குவல் டு 18 எழுதிக்கங்க. தேர்ட் லைனில் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் இந்த வேல்யூ எழுதணும். ஏ ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் 2D, ஏ ப்ளஸ் 3D. ஸோ இப்படி தான் நமக்கு அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் எழுதணும். கொடுத்துருக்க ரெண்டு வேல்யூவை யூஸ் பண்ணி இந்த டேர்ம்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 20, ஏ வேல்யூ 20 தானே கொடுத்துருக்காங்க, அது அப்படியே எழுதிக்கணும். நெக்ஸ்ட் ஒரு கமா போடுறீங்க, கமா. ஏ ப்ளஸ் டி, ஏ கூட டி ஆட் பண்ணால் உங்களுக்கு செகண்ட் டேர்ம் கிடச்சிரும். ஏ 20 இருக்குது, டி 8 இருக்குது. 20 + 8 28, செகண்ட் டேர்ம் கிடச்சிருச்சு. தேர்டு டேர்ம் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏ ப்ளஸ் டி அப்படியே எழுதாதீங்க, அந்த டி கூட 2 மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. அப்போ தான் உங்களுக்கு தேர்டு டேர்ம் கிடைக்கும். ஸோ இப்போது 20 + 2 8s are 16, 20 + 16 36, தேர்ட் டேர்ம் கிடச்சிருச்சு. ஃபோர்த்து டேர்ம் வேணும் அப்படின்னா இந்த ஏ ப்ளஸ் இந்த டி கூட 3 மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணணும். 3 8s are 24, 24 + 20 44. ஸோ இந்த மாதிரி சீக்வன்ஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். என்ன நடக்குதுன்னு தெரியுதா உங்களுக்கு, 20 28 36 44 8 ஆட் ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 20 அப்படியே எழுதிக்கிறோம், அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம், 8 ஆட் பண்ணுறோம். அப்போ 28, நெக்ஸ்ட்டு 36, நெக்ஸ்ட்டு 44, நெக்ஸ்ட்டு 52, இப்படி ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம சிம்பிளாகவே 8 ஆட் பண்ணிக்கலாம். 20ல் ஸ்டார்ட் பண்ணி 8 ஆட் பண்ணி எழுதினாலே நமக்கு இந்த ஏபி கிடைச்சிரும். ஓகேவா. பட் இந்த அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனோட இந்த ஜென்ரல் ஃபார்ம் இருக்கு இல்லையா, இதை எழுதுறதுக்கு நமக்கு மார்க் இருக்குது. ஸோ அதனால் கரெக்டாக எழுதிடுங்க. எஸ், தேங்க்யூ.